ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த குட்டிபல் சேனல் கைஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, போக்கிமோன் ஃபேவரட் தான் கைஸ் பார்க்க போகிறோம். மறந்துடாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஆல்ரெடி இப்போ நிறைய வீடியோ போட்டு ஃப்ளாப் ஆகி லாஸ்ட்டாக அடி வாங்கி மிதி வாங்கி இந்த கேம் பிளே வந்திருக்கேன். மறந்துடாமல் இந்த கேம் பிளேக்கு லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்த பேர் கன்ஃபார்மாக நாளைக்கே வரும் கைஸ். டெய்லி இனிமேல் 5 மணிக்கு வீடியோ வரும். அது என்ன வேணாலும் வீடியோ இருக்கலாம். நீங்கள் சொல்கிற கொடுக்குற சப்போர்ட்டை போகிறது கைஸ். இவர் பேர் தான் ஓக். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க போக்கிமோன் இதுலேயே. அதுவும் போக்கிமோன் எத்தனை பேர் பார்த்துக்கிங்கன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். எல்லோரும் பார்த்துருப்பீங்க. எதுக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க. எப்படி இந்த வீடியோ லைக் ஷேர்ஸ் அப்படியே வராது. இருந்தாலும் உங்களோட முழு சப்போர்ட், உங்களால் முடிஞ்சது சப்போர்ட் கொடுங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ். உங்களால் முடிஞ்சது இன்னும் நீங்கள் வியூஸ் ஏற பார்க்கலாம் கைஸ். இன்றைக்கி ஒரு 10 வியூஸ்னால் நாளைக்கு ஒரு 100 வியூஸ். அந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ். நம்ம சேனலில் எப்படியாச்சும் ஒரு 100K அடிக்கணும் கைஸ். ஃபஸ்ட்டு ஒரு 10K அடிக்கணும் கைஸ். இன்னும் 5K அடிக்காமல் இருக்குது. நானும் வீடியோ போடாமலே இருக்கேன். எனக்கும் ஒரு சப்போர்ட்டும் வரல. ப்ளீஸ் கைஸ். நேம் கேட்குறாங்க. நம்ம எப்போவுமே ஆஸ் கிச்சன் தான் கொடுப்பேன். நல்லா ஆஸ்னே கொடுத்துடலாம். என்ன தான் நம்ம ஃப்ரீ ஃபயர் எல்லா கேமும் விளாண்டாலும் நம்ம பழைய அனிமினே தெரியாமல் பார்த்த அனிமியை மறக்க முடியுமா சொல்லுங்கள் பாலாம். நம்ம இல்லை, நானே. நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னு தெரியல. மறந்துடாமல் போக்கிமோன் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கல அனிமின்னு பார்த்தீங்களா, நிறைய கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு கமெண்ட் செக்ஷனில் மறந்துடாமல் பின் பண்ணுங்கள். இவர் தான் கேரி. இவரோட தாத்தா தான் அவர் ப்ரொஃபஸர் ஓக். சின்ன வயசுலேருந்து நாங்கள் ரைவலாக இருக்கோம். பேர் என்ன கேட்குறாங்க. எப்போயே மாதிரி தான் கேரி. வேறு என்ன கஜு அதான் கேரின்னு வச்சுட்டேங்க கைஸ். மறந்துடாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த மாதிரி போக்கிமோன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் பாட்டு கேளுங்க. எப்படி இந்த வீடியோ வர அவ்வளோதளவு போகாது கைஸ் உங்களுக்கு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நீ போகிறேன், நோட்டிஃபிகேஷன் வராது. புதுசு அப்புறம் வேறு ஏற்றணும். பழசு தான் இருக்கீங்க, புதுசு வேறு ஏற்றணும். அதனால் பார்த்து ஏற்றலாம். இதான் நம்ம வீட்டை விட்டு நீ தான் வெளியே போகிறோம். இதை நோட்டீஸ் போர்டு ஓகே. அதுவும் பார்ட் 2 வேணால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் கைஸ். ஒரு வாரம் ட்ரை பண்ணலாம். அந்த கேம் நல்லா வியூஸ் போதான்னு கைஸ். நேட்டாக இதை விட்டுடலாம், வேறு வழி இல்லை. நீங்கள் கொடுக்குற வியூஸை பொறுத்து தான் கைஸ். என்னால் முடிஞ்ச இந்த கேமை முடிக்க பார்ப்பேன். அட்லீஸ்ட் ஒரு 4 பேர் கேட்டால் கூட இந்த கேம் நம்ம தொடரலாம் கைஸ். உங்கள் 4 பேர் சப்போர்ட்டு, ஒரு 4 பேர் கேட்டாலும் அந்த கேம் நல்லா போகும் கைஸ். பயப்படாதீங்க. நம்ம அம்மாட்ட பேசியிருக்கோம். ப்ரொஃபஸர் ஓக்கு இதுக்கு போக சொல்கிறது, அவரோட லேபுக்கு போக சொல்கிறாங்க. என்னத்தில் போய் பார்க்கலாம் வாங்க. ப்ரொஃபஸர் ஓக்கு லேபுக்கு வந்தாச்சு. உள்ளே இருப்பாரான்னு தெரியல. அவர் வேறு பிஸியாக இருப்பார். அவரோட கிராண்ட் சன்னான கேரி தான் இருக்கார். சரி, கேரிகிட்ட கேட்கலாம், பேசலாம். வாட் என்ன அப்படி கேட்குறாங்க. என்னன்னு கேட்குறாரா? சரி இருங்க, வெளியே போய் கிராண்ட் பார் அதான் இவர் ப்ரொஃபஸர் ஓக் இருக்காரான்னு பார்க்கலாம். ப்ரொஃபஸர் ஓக் இருக்கீங்களா? இந்த புல் தாண்டி போய் பார்க்கலாமா? அது தாண்டி என்ன இருக்குது? ஓக்கு வெயிட் பண்ண சொல்கிறாரு. எதுக்கு ப்ரொஃபஸர்? இன்னும் அவர் வராரு ஸ்பீடாக சொல்கிறாரு. இது அன்சேஃபான ஏரியா, ஆபத்தான ஏரியா. கிராஸ் டைப் போக்குமோன் நிறைய பெரிய பெரிய போக்குமோன் இருக்கும். உனக்கும் தனி போக்குமோனாட்டம் இங்கே வராத. இப்போ என் கூட வாணி அப்படின்னு சொல்கிறார். போக்கிமோன் இந்த லேப் கூட போயிட்டோம். இப்போ அவர் பின்னாடி போகணும். முன்னாடி போய் அவர்கிட்ட பேசணும். கேரி சொல்கிறாரு, இது அதுக்கான நேரம் தான் அப்படி சொல்கிறாரு. இதுக்கான நேரம் பார்த்தீங்கன்னா போக்கிமோன் சூஸ் பண்ண கைஸ். அதான் எஸ் கேரி, நீ சொன்ன மாதிரி இது அதுக்கான நேரம் தான். இன்னும் அதுக்கான நேரம் சொன்னால் இப்போ தான் சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ ஒரு 3 போக்கிமோன் தருவோம், அதில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணு ஆஸ் அப்படி சொல்கிறாரு. நம்ம தான் சூஸ் பண்ண போகிறோம், பார்க்கலாம் வாங்க. எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஃபைட் எப்படி இருக்கும் கைஸ். அப்போனா நான் சூஸ் பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரியும். சார்மண்டை தான். என்ன தான் அது ஸ்டார்டிங் ஜிம் பேட்டல் வீக்காக இருந்தாலும், வீக்குன்னு எப்படி சொல்கிறது, டைப் விதத்தில் செட் ஆகாட்டியும் எனக்கு வேறு எவால் பிடிக்கும். அதனால சார்மண்டை இருக்கேன் கைஸ். ஃபஸ்ட்டு போக்கும்போது புல்போசார் எனக்கு வேணாம். அதனால் புல்போசார் வேணாம் கைஸ். அடுத்த போக்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸ்கூட்டலோ பார்க்கணும். அடுத்தது என்னென்னு உங்களுக்கு தெரியும், தலைவன் ஜாரிஸாட வால்வ் ஆகும். சார்மலியான வால்வு நல்லாயிருக்கும், எல்லாம் நல்லாயிருக்கும். இல்லை இதான் நம்மளோட ஸ்டார்டர் போக்கிமான். இப்போ அடுத்தது கேரி என்ன சூஸ் பண்ணுவான், நமக்கு ஆப்போசிட்டாக சூஸ் பண்ணுவான். அதான் நமக்கு ஆப்போசிட்டு தான். வாட்டர் டைப் சூஸ் பண்ணுவான். நிக் நேம் கேட்குறாங்க, நிக் நேம்லேயே அவன் வைப்பான். இப்போ சொன்ன மாதிரி அவன் இதை தான் சூஸ் பண்ண போகிறான். அந்த சொன்னல கைஸ் குசுமுக்காரன். சரி கேரி என்ன பண்ண போகிற கேரி அப்படிங்க போகிறாங்க.
இப்போ நம்ம வெளியே போகிறோம், அவங்க பிடிச்சி நிறுத்துறாங்க கைஸ். எதுவும் பார்த்தீங்கன்னா பேட்டில் போடாத கூப்பிட்றான். இந்த பேட்டில் நம்ம எப்படியாச்சும் வைக்கணும். ஃபஸ்ட்டு பேட்டில் கைஸ் நமக்கு இது. ஃபஸ்ட்டு பேட்டில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய நீங்கள் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. நான் ஃபுல் மோட்டிவேஷன் இந்த வாய்ஸ் கூட வரேன். கொடுக்குற லைக்கை பார்த்து தான் என் வாய்ஸ்க்கும் சம்மந்தம் எல்லாம் இருக்குது. என்ன ஏதாவது சொல்கிறாரு ப்ரொஃபஸர், அதை விட்டு தள்ளுங்க ப்ரொஃபஸர். இந்த பாட்டில் நல்லபடியாக நடக்கணும் ப்ரொஃபஸர் ஒர்க். இந்த பாட்டில் நான் தான் ஜெபம் பாருங்கள். இது வந்து நம்ம 2 பேருக்கும் நடக்கிற ஒரு ஃபஸ்ட்டு பேட்டிலாக இருக்கும். அதனால் ஜெயிக்கிறவங்க இதான் ஃபஸ்ட்டு பேட்டிலாக இருக்கும். ஃபஸ்ட்டு வின்னாக இருக்கும். இன்னும் ஒரு பேட்டில் கூட போடல, தானே ஃபஸ்ட்டு பேட்டில். நம்மகிட்ட ஃபயர் டைப் அட்டாக் ஒன்று கூட இருக்காது கைஸ். அதனால் ஸ்க்ராட்சு தான் நம்ம. அவனு டேக்கிள் தான் யூஸ் பண்ணுவான். அவன்கிட்ட டேக்கிள் தான் இருக்கும். வேறு ஒன்று இருக்காது. வேறு டெய்ல் விப்பா அடப்பை டேக்கரா. ஓ மை காட், நம்மகிட்ட டெய்ல் இருக்குது. அது டிஃபென்ஸ் அட்டாக்னால நான் போட மாட்டேன் கைஸ். குரோலா குரோவில் இருக்குது, அது இருக்குது. அடுத்தது வேறு என்ன அட்டாக்? ஸ்க்ராட்சை தவிர ஒன்றும் இல்லை கைஸ். அவனும் டேக்கிள் தான் யூஸ் பண்ணுறான். அவன் டேக்கிள் தான் அவன்கிட்ட இருக்குது. நம்மகிட்ட ஸ்க்ராட்ச் இருக்குது, கீறலாம், நகத்தை வச்சு கீறலாம். அடுத்துட்டு போகிமல்ல ஜோட்டோ ரீச்சலில் என்ன போகிமன் உங்களுக்கு பிடிக்கும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அதுவும் அந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருந்துச்சுன்னா நான் மன்னிச்சிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து குறைக்க பார்க்குறேன். நீங்கள் சொல்கிற பொறுத்து தான் வீடியோவை குறைக்கலாமா வேணாமான்னு. அந்த முக்கியமான சீன்ஸ் எல்லாம் பேட்டில் பண்ணுறதெல்லாம் ஆட் பண்ணுவா வேணாமா நீங்களே சொல்லுங்கள் கைஸ். எப்படி நீ ஜெயிச்சா அப்படின்னு கேட்குறாரு. நான் ஃபஸ்ட்டு வாட்டி ராகான புக்மன் சூஸ் பண்ணுறியான்னு கேட்டார். சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஜெயிச்சனால 80 ரிவ்யூஸ் கிடச்சிருக்கு, $80. அடுத்தது இன்னும் நான் ஸ்ட்ராங் ஆகிட்டு உங்களோட பேட்டில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி பாய் கேரி அப்படி சொல்லிட்டு நம்மளும் இப்போ போகிறதுக்கான நேரம் அவனை அப்புறமா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் கைஸ். அவ்வளோதான். இப்போ வெளியே போய்ட்டு என்ன பண்ணணுன்னா டேரெக்டாக நம்ம வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துடலாம். கொஞ்ச நேரம் நான் கஷ்டப்பட்டு பேட்டில் பண்ணுவோம்ல, வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டு தூங்கிட்டு வரணும். அப்போ தான் நமக்கு உடம்பு கரெக்டாக இருக்கும், நம்மளும் ஹெல்த்தியாக இருக்கலாம். நீங்களும் அதே மாதிரி சாப்பிட்டு தூங்கி ஹெல்த்தியாக இருங்க மக்களே. அப்போ தான் உடம்பு நல்லது. என்ன மாதிரி கேம் விளையாடாதீங்க. அப்போதைக்கு வீடியோ போடுறேன்னு கேட்காதீங்க மக்கள். எல்லாம் நம்ம இது பிரச்சனைக்காண்டி தான் வியூஸ் போகணும் கைஸ். நம்ம பேச்சோம் இந்த இயர்க்குள்ளே ஒரு 50K அடிக்கணும் கைஸ். என்ன சொல்கிறீங்க? 100K தோடுறோம் என்ன சொல்கிறீங்க? டெய்லியும் வீடியோ வரும். நீங்களும் டெய்லியும் உங்களோட சப்போர்ட் பிடிக்கிறீங்க. ஓகே மக்களே, இவங்ககிட்ட ஏதோ பேசிட்டு போகிறேன். ரூட் 1 நம்ம எங்கே போக போகிறோம்? அடுத்து வெர்மிலியன் சிட்டிக்கு போய் அங்கே ஒருத்தட்ட ஒரு பொருள் வாங்கி விட்ட கொடுக்கணும். ஏதோ ஒரு பொருள் கொடுப்பாரு, அது வந்து ப்ரொஃபஸர் ஒர்க்கிட்ட கொடுக்கணும். நம்மளால் நினச்சா கூட அந்த பீச்சை பிடிக்க முடியாது. ஆனால் போக்கேபால் இல்லை கைஸ், அவர் போக்கேபால் கொடுக்காம விட்டார். ஆனால் பிடிக்கலாம், நம்ம வருங்காலத்தில் பிடிக்கலாம். வருங்காலம்னா இப்போ போக்கேபால் கொடுத்தோன்னே பிடிக்கலாம். ரெட்டை மாட்டோம். ரெட்டை எனக்கு வேணாம், ரெட்டை வேணாம். அடுத்தது வேறு என்னென்ன 6 போக்கேமான் சொல்லுங்கள் கைஸ். 6 போக்கேமான்ல நீங்கள் சொல்கிற போக்கேமான் ஒன்று டீம் வச்சுக்கலாம் கைஸ். நம்ம டீமில் பீக்காச்சு இருக்கும், பயப்படாதீங்க. பீக்காச்சு அவால்வ் வச்சுன்னா பயப்படாதீங்க கைஸ். ஆசை மாதிரி எனக்கு வச்சுருவோம். பீக்காச்சு ஒரு ஐச்சுக்கு மாற்றாமல் பட்டுன்னு அவால்வ் வச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எத்தனை வாடி சொன்னாலும் நீங்கள் பண்ணிங்கன்னா என் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். என்ன மாட்டி இருக்கே என்னது அது ரெட்டா. அடுத்தது இந்த கேம் மாதிரி வேறு இதுக்கடுத்த ரீசன் போடலாமா? ஃபஸ்ட்டு ஒழுங்காக முடியணும் கைஸ். நமக்கு என்ன சொல்கிறீங்க? இது நல்லபடியாக இருந்துச்சு. இதை வீடியோ எடுத்துகிட்டு போனீங்கன்னா இதை ஃபுல்லாக முடிச்சு எப்படி உங்களுக்கு மே மாதங்குள்ளே இது ஃபுல்லாக முடிச்சிடலாம். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து என்ன சொல்கிறீங்க கைஸ்? சண்டே மட்டும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து 2 வீடியோஸ் வரும் ப்ளீஸ். இந்த ஒரு வாரம் பார்க்கலாம் கைஸ். இந்த மண்டேலேருந்து இந்த சண்டே வரைக்கும் கைஸ் 7 நாட்கள் எப்படியாச்சும் வியூஸ் அதிகப்படுத்துங்க. முன்னபடி வியூஸ் அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு டெய்லியும் வீடியோ அப்லோட் ஆகும் கைஸ். அடுத்த வாரத்தில் சொல்கிறேன் நான். ஏன்னா நமக்கும் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் வந்தால் தான் நமக்கு அந்த மோட்டிவேஷன் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் நைஸாகிட்ட போய் நான் போக்கேமான் ரெக்கார்ட் பண்ணிட்டு வெளியே வந்தால் அந்த ஸ்டோர்கிட்ட போய் வாங்கணுங்க. ஸ்டோரில் போய் ப்ரொஃபஸர் ஓக்கிட்ட எதை கொடுக்கணுமா? அந்த ப்ரொஃபஸர் ஓக்கிட்ட கொடுக்க வேண்டிய பொருள் அவர் கூப்பிட்றாருங்க. நீ தானே பாராட்டு ஒன்று இந்த ஆசைன்னு கேட்குறாங்க. ப்ரொஃபஸர் ஓக் சொன்னது நீ தானே? சரி இதை வந்துட்டு அவர்கிட்ட கொடுத்துருன்னு சொல்கிறாரு. அவ்வளோதான், நமக்கு அந்த பார்சல் வந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் இந்த கேம் விளாண்டிங்கன்னா என்ன பேர் வச்சுருக்கீங்க, என்ன போக்கேமான் வச்சிங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் விளாண்டு ரொம்ப நாள் வச்சு கைஸ், 1 வருஷமாக இருக்கும் கன்ஃபார்மாக. அப்போல்லாம் யூடியூப் சேனல் இருந்திருக்கும், வீடியோ போடாமல் விட்டுருப்பேன். அடுத்துட்டு வாங்க நம்ம திரும்பி அங்கே அங்கேயே போய் நம்ம இடத்துக்கு போக வேண்டியது ஆயிடுச்சு கைஸ். பேலட் ஒன்றுக்கே
இல்லை ஜம்ப் பண்ணி போயிடலாம், பிரச்சனை இல்லை. இந்த கண்ட்ரோல்ஸ் தான் கைஸ். இம்லெட்டில் விளையாடுறேன்னா அதனால் கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும், ஸ்லோவாக இருக்கும் கண்ட்ரோல்ஸ். போக்கிமான் மாட்டிடுச்சா? ரட்டா பேர் நல்லா இருக்கும் கைஸ், ரட்டா. அடுத்த ஜிம் பேட்டில் நமக்கு ராக் டைப் ஜிம்பிள் தான். நம்ம ப்ராக் அண்ணன் கூட போட போகிறோம். ப்ராக் அண்ணன் கூட போட்டு ஜெயிக்கலாம், தோற்காமல் இருந்தால் சரி தான் கைஸ். சரி அவங்க ப்ரொஃபஸர் ஒர்க் போய் பார்த்துட்டு வெர்மிலியன் சிட்டிக்கு போய் நம்ம ஒரு போக்கிமான் பிடிக்கணும் கைஸ். ஜங்கலுக்கு தெரியுமா, அடுத்த வீடியோ ஜங்கலுக்கு போய் போக்கிமான் பிடிக்கணும். இல்லை ஃபஸ்ட்டு ஜிம் பேட்டில், ஏன்னா நம்மகிட்ட ஆல்ரெடி போக்கிமான் ஒன்று தான் இருக்கா, ஜிம் பேட்டில் இல்லை கைஸ். அப்படின்னா ஒரு போக்கிமான் பிஜி பிடிச்சோன்னா அடுத்த பேட்டில் பண்ணலாம் கைஸ். பிஜி நான் அதுக்குள்ளேயும் நீங்கள் அப்படி பிடிச்சோன்னா லெவல் ஏற்றி வச்சிட்றேன், ஈக்குவலாக இன்னொரு 10 லெவல் ஏற்றி வச்சிடலாம். எத்தனை லெவல் வரப்போகிறான்னு தெரியல, எத்தனை லெவல் வந்தாலும் பரவாயில்ல. ப்ராக் நம்ம ஏற்றி நம்ம யாரை காட்டுறோம். கேரி வந்துருக்கான், மறந்துட்டீங்கன்னு சொல்கிறேன். கேரி ஆமாம், அவங்கள்ட்ட 2 பேர்ட்டு 2 கொடுக்கணும். ஆள்கிட்ட 1 கொடுக்கும். போக்கி டேஸ் இதை வச்சு நீ போக்கிமனை பற்றி அதை பார்த்துட்டு தான் என்ன போக்கிமன் அப்படின்னு கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேரி தான் அவங்களோட போக்கி டேஸும் கொடுத்துருக்காரு, போக்கி பாலும் கொடுத்துருக்காரு. போக்கி டெக்ஸ் கரெக்டாக தான் சொல்கிறேன், 2மே கொடுத்துருக்காங்க. 5 போக்கி பால், நீங்கள் 6 போக்கிமான் பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த கேமுக்கு அவங்களோட முழு சப்போர்ட்டை தாங்க. நிறையா வாடி சொன்னால் தான் நீங்கள் கொடுப்பீங்க ப்ளீஸ். சரி நம்ம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் முழு சப்போர்ட்டை தாங்க ப்ளீஸ். அடுத்தது நம்ம போக்கிமான் ஹிஸ்ட்ரியை வளர்க்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து பேக்ரவுண்டில் ஏதாச்சும் சவுண்ட் வச்சுன்னா மன்னிச்சிருங்க கைஸ், போக முன்னேற்ற பார்க்குறேன் நானே, சரியா? அதனால் இந்த ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சிருங்க. இப்போ டவுன் மேப் வந்து கேரி வீட்டில் போய் நம்ம வாங்கணும். ஓகே, டவுன் மேப் எதுக்குன்னா மேப் செக் பண்ண தான், அது நமக்கு தேவைப்படுறதுனால கேரி வீட்டில் போய் நம்ம வாங்கணும். சரி வாங்க போயிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்துடலாம் மேப்பை. என்ன சொல்கிறீங்க? இது அவங்க வீடு, பக்கத்தில் வீடு இருக்கும் பாருங்கள். அவங்க அம்மாட்ட போய் ஆண்டி தாங்க கேரி, என்ன கிராண்ட்பா சொல்லி வந்தீங்களா அப்படின்னு ஏதாவது கேட்குறாங்க. இந்த உனக்கு இது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டவுன் மேப் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க கைஸ். இந்த டவுன் மேப்பில் தான் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். கொஞ்சம் பேக்ரவுண்ட் மட்டும் மன்னிச்சிக்கோங்க, பேக்ரவுண்டில் சவுண்ட் வச்சுட்டு மன்னிச்சிருங்க. என்ன கொஞ்சம் பேக்ரவுண்ட் மட்டும் ஏதாச்சும் சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கூடிய சீக்கிரத்தில் முன்னேற்ற பார்க்கலாம் நம்ம வீடியோவை. அது நம்ம மதுரை பார்த்து ஒரு பாய் சொல்லிட்டு வந்துடலாம். சரி நம்ம அடுத்து எங்கே போக போகிறோன்னா வெர்மிலியன் சிட்டி. அங்கே தான் போய் நம்மளோட ஃபஸ்ட்டு ஜிம் பேட்டில் ஆரம்பிக்க போகிறோம். பிஜி கிடைக்குமா? பிஜி வெர்டியன் சிட்டி, சாரி வெர்மிலியன் இல்லை வெர்டியன், அடுத்து தான் வெர்மிலியன் நினைக்கிறேன். நம்மளோட ஒரு ஜிம் பேட்டில் ஒரு வீடியோவில் வரும்போது பார்த்தீங்க கைஸ், நடுவில் இந்த போக்கிமான் பிடிக்கிற மாதிரி நான் வீடியோ போடுவேன். அப்படி உங்களுக்கு வீடியோ அந்த மாதிரி தேவையில்லாட்ட வெறும் ஜிம் பேட்டில் மட்டும்தான், அதை மட்டும் சொல்லுங்கள். இன்னொன்று சீக்கிரமாக முடிஞ்சிடும் கைஸ். அதான் ரெட்டை வேணாம், எங்களுக்கு பிஜி வேணும். பிஜினா பிஜி அட்டர் எவ்வளோ அவ்வளோ நினைக்கிறேன் லாஸ்ட் ஆஃப் ஆல். பிஜி கிடைக்குமா? பிஜி அவர் கூடலாம் சண்டை போட எனக்கு விருப்பம் இல்லை, அனாவசியமாக சண்டை போட எனக்கு பிடிக்காது கைஸ். பிஜி கைஸ் பிரச்சனை இல்லை, நம்ம பிடிச்சல அந்த போகிமானை ஜாடு அட்டாக் பண்ண ஸ்க்ராட்சை தான் பண்ணி ஆகணும், வேறு ஒன்றும் இல்லை. இதுவே ஃபுல் ஹெல்த்து குறைச்சிச்சு கைஸ். அதே மாதிரி இந்த வீடியோவில் நம்ம ஒரு சீட்டு பண்ணாமல் ஏற்றலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கேண்டி கொடுக்காம எப்படி சொல்கிறது? காசு கொடுத்து வாங்கலாம், சீட் கோடு போட்டு வாங்கலான்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி போட்டு தான் ஏற்றிருக்கேன் ஒரு சில வாட்டி. லாஸ்ட் இதில் போடலாம் வேணாம், ஸ்டார்டிங்கில் போட்டால் அது கொஞ்சம் நியாயமாக இருக்காது. அதுக்கு தான் கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணி வேணா ஏற்றலாம் கைஸ். என்ன சொல்கிறீங்க? ஏன்னா பிராக் ஜிம் வேறு எத்தனை லெவல் தெரில, அந்தளவுக்கு நான் ஏற்றணும். நேம் வைக்கப்படுறேன்னு கேட்குறாங்க, அதெல்லாம் இல்லை. இந்த 2 போக்கிமான் வச்சு தான் கைஸ் நான் ஜிம் பேட்டில் பண்ண போகிறேன். ஃபயர் டைப் அட்வான்டேஜ் இல்லாமல் இருக்கலாம், தேவையில்லாமல் அதை பின்னாடி போனேன்னு தெரியாமல் போயிட்டேன் தெரியுமா கைஸ். ஃபயர் டைப் அட்வான்டேஜ் இல்லாமல் இருக்கலாம், ஃப்ளைங் டைப் ஓரளவுக்கு அட்வான்டேஜ், அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வெர்டியன் சிட்டிக்கு போயிட்டோன்னே இந்த வீடியோ முடிஞ்சிடும் கைஸ். அடுத்த வீடியோ வந்து ஜிம் பேட்டிலில் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஜிம் பேட்டிலில் ஸ்டார்ட் ஆகும் கைஸ் அடுத்த வீடியோ. வெர்டியன் சிட்டிக்கு வந்தாச்சு. பாய் கைஸ்.